முறையான திருமணம் நடந்த பின்னரும் குழந்தைகளை பெற்ற பின்னரும் அந்நியர்களோடு தொடர்பு கொள்வது மோசமானதும் அருவருப்பானதும் ஆகும். இது வாழ்க்கை துணைக்கும் குழந்தைகளுக்கும் துரோகம் இழைக்கும் செயலாகும். இது ஒன்றும் புதிதல்ல, நீண்ட காலமாகவே சமூகத்தில் இருந்து வருகின்ற உறவு ஆகும். கள்ளக்காதல், ஆபாசம், அசிங்கம் என்ற நிலைகளையும் தாண்டி வன்முறையில் முடிகின்றது. முந்தைய கணவன் அல்லது மனைவியை கொல்லுதல், கள்ளக்காதலனையோ காதலியோ ஆளை வைத்து தீர்த்து கட்டுதல், உறவுக்கு தடையாக இருக்கும் பிள்ளைகளை பெற்றோர்களை கொல்லுதல் என்ற அளவிற்கு நிலைமை மோசமாகி கொண்டே போகிறது. வழக்கம் போல இதிலும் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களே. அவமானம் தாங்க முடியாமல் இறுதியில் தற்கொலை செய்து கொள்வதால் ஏதும் அறியாத குழந்தைகள் அனாதைகளாகி நடுத்தருவில் நிற்கின்றன. பொருந்தாத திருமணங்கள் ஏமாற்றத்தில் முடிவடைகின்றன. பணப்பொருத்தம், ஜாதக பொருத்தம், குடும்ப பொருத்தம், ஜாதி குல கோத்திர பொருத்தம் பார்க்கின்றார்கள். ஆனால் மனப்பொருத்தம் பார்க்க தவறிவிடுகின்றனர். படிப்பு, அறிவு, அழகு, பொழுதுபோக்கு, வேலைக்கு செல்லுதல், நம்பிக்கை, கொள்கைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துபவர்கள் மனம் முடிக்க இருப்பவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை கவனிக்க தவறிவிடுகின்றனர். இதன் விளைவு இவர்களில் வாழ்வில் மோதல்களும் சண்டைகளும். இறுதியில் தனது விருப்பத்தோடு ஒத்துப்போகின்ற ஒரு துணையை தேடி செல்கின்றார்கள். தாம்பத்திய வாழ்வில் திருப்தியுறாத நிலை சிலரை கள்ள உறவுக்கு இட்டு செல்கிறது. இதற்கு உடல் மற்றும் மனம் சார்ந்த காரணங்கள் உண்டு. அன்பு, ஆதரவு இல்லாத உறவுகள், சண்டை சச்சரவு நிறைந்த சூழலில் வாழ்பவர்கள் அன்பை தரும் ஒருவனை அல்லது ஒருத்தியை நாடி செல்கின்றனர். இப்போது கூறப்பட்ட அனைத்து காரணங்களினாலும் திருமண பந்தத்தில் விரிசல் ஏற்படுகின்றன. இவர்கள் சட்டப்பூர்வமான மனவிலக்கு பெற விரும்பினாலும் அது மிகவும் சிக்கலாக ஆகிவிட்டது. காலதாமதம் ஆகிறது என்பதாலும் இன்னும் சிலர் குடும்ப கௌரவம், குழந்தைகளின் எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விவாகரத்து பெற முயற்சி செய்வதில்லை. இத்தகைய சூழ்நிலைகளில் உள்ள உறவுகள் வழி தவறுகின்றன. திருமணங்களை நீண்ட காலத்திற்கு தள்ளி போடுவதால் தமது ஆசைகளுக்கு வடிகாலாக ஏற்கனவே திருமணமான ஒருவனோடு அல்லது ஒருத்தியோடு உறவு கொள்கின்றனர். கணவனும் மனைவியும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தாலும் கள்ள உறவுகள் உருவாகின்றன. நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் பெரும்பாலான குடும்பங்களில் இது நிகழ்கின்றது என்று சொல்ல முடியாது. மற்ற குடும்பங்களை விட இந்த குடும்பங்களில் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒழுக்கத்தில் மிகவும் பிடிப்புள்ளவர்கள் ஒழுக்கக்கேட்டிலிருந்து தம்மை காத்துக் கொள்கின்றனர். ஆனால் பல வகையான மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். ஆண்களும் பெண்களும் எவ்வித தடையுமின்றி நெருங்கி பழகுவதாலும் ஆபத்துகள் விளைகின்றன. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ சந்தித்து சில வார்த்தைகள் பரிமாறிக்கொண்டோம் என்ற நிலையை தாண்டும் போது விளைவுகள் மோசமாகின்றன. கூட்டு குடும்பங்களில் இந்த ஆபத்துகள் அதிகம் இருக்கின்றன. உறவுகளில் ஒரு இடைவெளி நிர்ணயம் செய்து கொண்டால் இத்தகைய ஆபத்துகளை தவிர்க்கலாம். கணவரின் நண்பர்களிடமும் இடைவெளி விட்டே தேவை ஏற்பட்டால் மட்டுமே பேச வேண்டும். வீட்டிற்கு வெளியே கள்ள உறவுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் முதலிடம் வகிப்பது வேலை பார்க்கும் அலுவலகங்களே. எவ்வித தவறான எண்ணமும் இல்லாமல் சாதாரணமாக பழக ஆரம்பித்து பின்னர் தனது கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் பரிமாறுவதுடன் நாளடைவில் குடும்ப ரகசியங்களை பேச ஆரம்பித்து விடுகின்றனர். தீய எண்ணம் கொண்டவர்கள் இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வர். குடும்ப அமைப்பில் கிடைக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கள்ள உறவுகளில் ஒருபோதும் கிட்டாது. தற்காலிகமாக கிடைக்கும் இன்பத்திற்காக நிலையான இன்பத்தினை இழந்து விடுபவர்களை மூடர்கள் என்றே கூற வேண்டும்.